புதுச்சேரியில் பால் தேவைக்கு அண்டை மாநிலங்களை நம்பியுள்ள நிலையை போக்க பால் உற்பத்தியை பெருக்க புதிய ரக பசு இனங்களை மாணவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என சபாநாயகர் செல்வம் மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மறு உருவாக்க ஆராய்ச்சி மையம் மற்றும் கால்நடை மருத்துவ சிகிச்சை வளாகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மறு உருவாக்க ஆராய்ச்சி மையம் மற்றும் கால்நடை மருத்துவ சிகிச்சை வளாகத்தை திறந்து வைத்தனர். மேலும் பெயர் பலகை திறப்பு விழாவை தொடர்ந்து புதிய ஆராய்ச்சி மையம் மற்றும் மருத்துவ வளாகத்தை பார்வையிட்டனர். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலர் மற்றும் தலைமை கண்காணிப்பு அதிகாரி டாக்டர் சரத் சவுகான், புதுவை கால்நடை மருத்துவ முதல்வர் டாக்டர் செய்யன் உள்ளிட்ட மாணவ மாணவியர்கள், பேராசிரியர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரிக்கு மாதம் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பால் தேவைப்படுகிறது. ஆனால் இங்கே குறைவான அளவில் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதற்காக ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களை நம்பி இருக்க வேண்டியுள்ளது. எனவே பால் உற்பத்தியில் தேவையான வளர்ச்சியை பெற மாணவர்கள் அதிக பால் கொடுக்கும் புதிய ரக பசுக்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.